கஷ்டம் மனதை போட்டு அழுத்துகிறது. சொல்லப்போனால் உலகத்தில் மிகப்பெரிய நோய் எது என்று உலக சுகாதார அமைப்பு சொல்கிறது. 2025 அதுதான் பெரிய நோயாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது என்று சொல்லி மன அழுத்தத்தை சொல்கிறார்கள். மன அழுத்தம்தான் நோய்களுக்கான மூலப்புள்ளியாக முக்கிய புள்ளியாக இருக்கிறது என்பதை சொல்லுவதிலிருந்து இன்றைய காலச்சூழலில் வேகமான உலகத்தில் பரபரப்பான உலகத்தில் எதையெல்லாமோ தொலைத்த நாம் நிம்மதியையும் தொலைத்து கவலையையும் கஷ்டத்தையும் மன அழுத்தங்களையும் பரிசாக பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அவலமான ஒரு சூழலுக்கு நாம் நிற்கிறோம். இந்த நேரத்திலே இதை நாம் எப்படி எதிர்கொள்வது என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறான வழிகாட்டுதலை தருகிறார்கள் என்பதை தான் இந்த வார ஜும்மாவின் உரையின் ஊடாக நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவின் உரையின் முடிவில் நான் அற்புதமான ஒரு துவாவை சொல்லித்தரப்போகிறேன். முஸ்னத் அஹமது என்று சொல்லக்கூடிய அதி அற்புதமான ஒரு ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு துஆ, நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிற நமக்கெல்லாம் ஆசுவாசத்தை தரக்கூடிய ஒரு அற்புத துவாவை நபிகள் சொல்லி அதனால் கிடைக்கிற பலன் என்ன, அதை ஓதுபவருக்கு கிடைக்கிற பலன் என்ன என்கின்ற ஒரு ஆறுதல் வார்த்தையையும் பெருமானார் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் இந்த பயானின் முடிவில் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அதற்கு முன்னால் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. குர்ஆனின் வழியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்களின் வாழ்வின் வழியாக பொதுவாக நாம் ஒன்றை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனும் சரி, அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சரி, அல்லாஹும் சரி, உலகத்திற்கான ஒட்டுமொத்தத்திற்கான செய்தியை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அல் குர்ஆன் சொல்லும் பொழுது ஹுதல்லில் முத்தகீன், இறை பக்தியாளர்களுக்கு இது நேர் வழிகாட்டும் என்று சொன்னான். அதே போன்று அதே அல்லாஹ் தான் இந்த குர்ஆன் எல்லோருக்குமான ஒரு புத்தகமாக வழிகாட்டுதலாக இருக்கிறது என்பதையும் அல் குர்ஆனில் சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அப்படித்தான் ஒட்டுமொத்த மக்களுக்கான வழிகாட்டு. அல்லாஹ் அவன் ஒட்டுமொத்த மக்களையும் வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கிற ஒரு மகத்தான ஏக இறைவன். எனவே இதை தாங்கி நிற்கக்கூடிய இந்த இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை பிரச்சனைகளின் சமயத்தில் எவ்வாறு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அழகாக நமக்கு கற்றுத்தருகிறது. அல் குர்ஆனிலே பாருங்கள், 3வது அத்தியாயம், முதல் அத்தியாயம் சூரா ஃபாத்திஹா, 2வது அத்தியாயம் சூரா பக்ரா, 3வது அத்தியாயம் சூரா ஆலு இம்ரான். வரிசை தொடரை சொல்கிறேன். ஆலு இம்ரான், இம்ரானின் குடும்பத்தினர் என்ற பெயரில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இம்ரானின் குடும்பத்தினர்களை பற்றி அந்த அத்தியாயத்தை பிரசித்திப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி பேசப்படுகிறது. இம்ரான், அவருடைய மனைவி, இவர்களுக்கு பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளை, இதுதான் இந்த அத்தியாயத்திற்குள்ளே பேசப்படுகிற முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள். இதுதான் ஹாட் டாபிக். இதில் இம்ரான், அவருடைய மனைவி ஹன்னா அம்மா, இவர்களுக்கு பிறந்த பிள்ளை மரியம், மரியமுக்கு பிறந்த பிள்ளை ஈசா. இதுதான் இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக ஹிருதயமாக இருக்கிறது. இங்கே சொல்ல வருகிற செய்தியை சுருங்க சொல்கிறேன். இம்ரான் என்பவர் பைத்துல் முகத்தஸினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களில் ஒருவர். போற்றுதலுக்குரிய அந்த ஊரும் அந்த பகுதியும் மதித்த ஒரு கண்ணியமான தலைவர். அவருடைய இறப்புக்கு பிறகு அவருக்கு குழந்தை பிறக்கிறது. பிறந்த குழந்தை பெண் குழந்தை. பிறப்பதற்கு முன்பே தாய் உள்ளத்தில் வைராக்கியம் கொண்டு எண்ணிவிட்டார், பிறக்கும் பிள்ளை எந்த பிள்ளையானாலும் சரி, நான் பைத்துல் முகத்தஸிற்கு ஊழியம் செய்வதற்கு ஒப்படைத்து விடுவேன். இவருடைய அப்பா எப்படியோ அதே போன்று பைத்துல் முகத்தஸிற்கு பணிவிடை செய்வதற்கு நான் ஒப்படைத்து விடுவேன் என்று சொல்லி நியத் வைத்து விட்டார். பிறக்கிறது பெண் குழந்தை. பிறந்தவுடன் பெண் குழந்தையாக இருந்தால் என்ன, எண்ணியாகிவிட்டது, நியத் வைத்தாகிவிட்டது, ஒப்படைத்து விடுகிறேன். இப்போ ஆண் பிள்ளையின் வளர்ப்பை போன்று அல்ல பெண் பிள்ளையின் வளர்ப்பு. அதீத கவனமும் அக்கறையும் கூடுதல் தேவைப்படும் இல்லையா? ஏனென்றால் ஒரு வாரிசை சுமந்து அடுத்த தலைமுறைக்கு தரக்கூடிய ஒரு மகத்தான இடத்தில் இருக்கக்கூடியவள் பெண் என்பவள். அவளை வளர்த்து உருவாக்கி பாதுகாத்து அவரை ஒரு பக்குவத்தோடு உருவாக்க வேண்டும் என்பது பெற்றோர்களின் அதீத அக்கறையும் சிந்தனையும். இப்போ இந்த பெண் பிள்ளையை யார் பராமரிப்பது? அம்மா விட்டுட்டாங்க,
பைத்துல் முகத்தஸுக்கு இந்த பிள்ளை இப்போ கிடைக்க போகுது. யார் பராமரிக்கிறது? ஜக்கரியா என்று ஒரு நபி அந்த காலத்தில் இருந்தார்கள். இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், நான் தான் பராமரிப்பேன். ஏன்னு கேட்டால், இந்த மரியமினுடைய தாயார் ஹன்னாவும் என்னுடைய மனைவியும் கூட பிறந்தவங்க, சகோதரிகள். இப்போ இந்த பிள்ளைக்கு சின்னம்மாவை தான் நான் நிக்கா செஞ்சிருக்கிறேன். எனவே என் பிள்ளையை போன்றவர் இவர், எனவே நானே பராமரிக்கிறேன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, ஊர் மக்கள் அங்கே ஒரு போட்டி எழுந்தது. என்ன போட்டி? அது எப்படிங்க உறவை சொல்லி நீங்க இங்க முன்னுரிமை கேட்குறீங்க? இம்ரான் என்பவர் பொதுமக்களுக்கான தலைவர், அவர் எங்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டவர், எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர், எங்களின் மீது அக்கறை எடுத்தவர், இந்த மஸ்ஜிதிற்காக வேண்டி உழைத்தவர், இந்த பகுதி மக்களினுடைய நல்லெண்ணங்களை எல்லாம் நிரம்ப பெற்றவர். எனவே எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு, எங்களுக்கும் உரிமை இருக்கு. அவருடைய பிள்ளையை நாங்கள் பராமரிக்கிறது அது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா பெருமையா நாங்கள் பார்க்குறோம். அதனால உறவை சொல்லிலாம் நீங்கள் அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் தட்டி படிக்கிறத நாங்கள் விட மாட்டோம், நாங்களும் வருவோம் அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஒருவர் என்ற இடத்திலே இங்கே பலர் வருகிறார்கள், போட்டி ஏற்படுகிறது. இதை கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் இது பிரச்சனையாக வெடிக்கும். பிரச்சனையாக வெடித்தால் அந்த அம்மா செஞ்ச நீயத்திலே குளறுபடி ஏற்படும், அந்த பிள்ளையினுடைய பராமரிப்பிலே மிகப்பெரிய இடைஞ்சல் ஏற்படும். என்ன செய்யலாம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நிதானமாக இருந்தாங்க. சில நேரங்களில் பிரச்சனைகளை கையாளுகிற சமயத்திலே நிதானம் ரொம்பவும் முக்கியம். நிதானம் தவறுகிற பொழுது பல்வேறு குழப்பங்களுக்கு அது காரணமாகிவிடும். நிதானம் தவறி நான் நடந்து கொள்கிற பொழுது பல்வேறு பிரச்சனைக்கு அது மூல காரணமாக மாறிவிடும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போய் பொறுமையாக இருந்தாங்க. இருந்துட்டு ஒரு யோசனை சொன்னாங்க. நம்ம எல்லாரும் இப்போ ஆசைப்படுறோம் இம்ரானின் மகளை பராமரிப்பதற்கு. நான் ஒரு யோசனை சொல்கிறேன். நம்மள பல பேர் தௌராத்தை எழுதுகிற மக்கள், தௌராத் இறைவனின் வேதம் வர வர எழுதுவாங்க. எழுதியிருக்கிறோம் நம்மிலே பலர். எழுதுவதற்கென்றே ஒரு எழுதுகோல் வைத்திருந்தார்கள், தனி ஒரு பேனா வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாரும் வருவோம், இங்கே பலஸ்தீனத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆற்றிலே நம்முடைய பேனாக்களை தூக்கி எறிவோம். யாருடைய பேனாவை தண்ணி அடித்து சென்று விடுகிறதோ அவர்கள் உரிமை கொண்டாட முடியாது. யாருடைய பேனா தண்ணீரில் அடித்து செல்லப்படாமல் அங்கேயே தங்கி விடுகிறதோ அவரே இந்த பிள்ளையை பராமரிப்பதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்தவர். இதை ஒத்துக்கொள்றீங்களா? எல்லாருமே இதை எல்லாரும் ஏற்றுக்குவோம். நானும் போடுறேன் பேனாவை, நீங்களும் பேனாக்களை போடுங்க. யாருடைய பேனா தங்குதோ அவர் பராமரிக்கும் பொறுப்புக்கு உரியவர். யாருடைய பேனா எழுதுகோள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டதோ அவங்க எல்லாம் கப்பு சிப்புன்னு ஆயிரணும், இந்த முடிவுக்கு கட்டுப்பட்டுறணும். எல்லாரும் சொன்னாங்க ஒருமித்த குரலை சரி என்றார்கள். இது நியாயமான ஒரு முறையாக இருக்குது. இந்த பிரச்சனையில் எல்லாருமே நம்ம சமமாக இருக்கிறோம், எல்லாருமே தூக்கி போடுறோம், ஓகே என்று எல்லோரும் சொன்னார்கள். குர்ஆன் இதை அப்படியே உண்மைப்படுத்துகிறது. இது யுல்கூன அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபுலு மரியம், யார் மரியமை பொறுப்பெடுப்பது என்பதற்காக தங்கள் பேனாக்களை தூக்கி அவர்கள் அந்த ஆற்றில் எறிந்தார்கள். அந்த சமயத்தில் நபியே நீங்கள் இல்லை, உங்களுக்கு நாம் தான் இதை சொல்கிறோம். ஒமா லதைஹிம் இது யக்தஸிமூன், அவர்கள் இந்த பிள்ளையை பராமரிக்கக்கூடிய விஷயத்திலே ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொண்ட நேரத்திலும் நபியே நீங்கள் அங்கே இல்லை, இந்த செய்தியை உங்களுக்கு நாம் தான் சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான். போட்டார்கள் பேனாவை, எல்லார் பேனாவும் தண்ணீரில் அடித்து போனது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமின் பேனா மட்டும் தண்ணீரில் அடித்து போகாமல் மிதந்து கொண்டிருந்தது. எல்லாரும் ஒரு குரல் எடுத்து ஒரே முறையிலே ஒரே சம்மதத்தில் சொன்னார்கள், ஜக்கரியா நீங்கள் தான் பராமரிக்க வேண்டும் என்பது எங்கள் முடிவல்ல, ஏக இறைவனின் முடிவு, அல்லாஹுவின் முடிவு. எனவே இதிலே நாங்கள் இனிமேல் குறுக்கிட மாட்டோம், நீங்களே வளருங்கள், நீங்களே பராமரியுங்கள் என்று சொல்லி ஏற்பட்டு போன பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு போனார்கள். இங்கே நமக்கான ஒரு தகவல் இருக்கிறது. ஒரு பிரச்சனை தலை தூக்குகிற பொழுது எந்த விஷயத்திலே உடன்பட்டு மக்கள் இருக்கிறார்களோ அதை எடுத்து அதிலே நாம் தீர்வை காணுவதற்காக யோசிக்க வேண்டுமே ஒழிய, நான் எடுத்தால் முடிவுதான், நான் பிடித்தால் அந்த முயலுக்கு 3 காலு மட்டும்தான், 4 காலு கிடையவே கிடையாது என்று ஒருவர் வாதிட்டால் பிரச்சனை முடிவுக்கு வராது, மேலும் மேலும் பெருகும். பிரச்சனைக்கு தீர்வை காண முடியாது. அது தட்டு தடுமாறி பல குழப்பங்களுக்கு மூல காரணமாக மாறிவிடும். அது குடும்பமாகட்டும், சமூகமாகட்டும், தொழில் நிறுவனங்களாகட்டும், அல்லது மஹல்லாக்களாகட்டும், ஊர்களாகட்டும். இதுதான் ரொம்ப அழகான வழி, அற்புதமான வழி.
நண்பர்களே, அருமை சகோதரர்களே, நமக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மக்களால் போற்றி பாராட்டப்பட்டவர், அருமையானவர், நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர் என்கின்ற சிறப்பு பெயர்களுக்கெல்லாம் முகம்மது நபி இறை தூதராக ஆகுவதற்கு முன்பாகவே பெற்ற பட்டங்கள் நமக்கு தெரியும். நபிகளின் 35வது வயதிலே காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. வேலையெல்லாம் முடிந்ததற்கு பிறகு காபாவிலே தூக்கி கல்லை வைக்க வேண்டும். என்ன கல்லை? ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லை. உலகத்தின் பாவங்களை எல்லாம் உள்ளிழுத்து மனிதனை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்யக்கூடிய ஒரு கல் தான் அந்த கருப்பு கல். அதை தொட்டு முத்தமிட்டால் நம் பாவங்களை அது வாங்கி கொள்ளும், நம்மை தூய்மையாக்கிவிடும். நம்மை வெள்ளையாக்கி அது தன்னை கருப்பாக்கி கொண்டது. எனவேதான் வெள்ளைக்கல்லாக சொர்க்கத்திலிருந்து வந்தது. மனித பாவங்களை உள்வாங்கி 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 கடைசியில் அந்த கல்லே கருப்பு கல்லாய் மாறிப்போனது. அன்பர்களே, கல்லை தூக்கி வைக்க வேண்டும் காபாவின் மூலையில். யார் வைப்பது? பிரச்சனைனா உங்கூட்டு பிரச்சனை எங்கூட்டு பிரச்சனை இல்லை. 4-5 தலைகள் உருள போகிறது, இரத்த வெள்ளம் ஓட போகிறது மக்காவில். எல்லோருக்கும் பயம். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட அடிச்சுக்கிட்டு ரத்தத்தை ஓட்டியவர்கள் அந்த காலத்து மக்கள். இது ஒரு பாரம்பரியமான விஷயம், ஒரு பாக்கியமான விஷயம். நீயா நானா என்று போட்டியின் முடிவிலே சலசலப்பு ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டு அது சண்டையில் முடிந்து பல தலைகள் உருளும் சூழலுக்கு வந்து விட்டது. என்ன செய்யலாம்? அங்கிருந்து பெரியவர் எழுந்தார். நான் ஒரு யோசனை சொல்றேன், இந்த பிரச்சனையை இப்போ விடுங்க, நாளைக்கு காலையில் இந்த காபாவுக்குள்ள இந்த பர்டிகுலர் வாசல் வழியா யார் உள்ள வர்றாரோ அவர் சொல்லட்டும் தீர்வு, நம்ம எல்லாம் அமைதியா இருப்போம். யார் வந்தாலும் சரி, வருபவர் உங்கள் வீட்டுக்காரர், எனக்கு சொந்தக்காரர், உங்களுக்கு சொந்தக்காரர், எனக்கு வேண்டப்பட்டவர், உங்களுக்கு என்பதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம் கேட்டு. நாளைக்கு காலையில் இந்த ரூட்ல யார் வர்றாரோ முதல் மனிதராக அவர் விஷயத்தில் இதை ஒப்படைத்து விடுவோம். அவர் என்ன தீர்ப்பு சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். சம்மதமா? எல்லார்ட்டையும் கேட்டார். எல்லாரும் சொன்னாங்க சம்மதம், பிரச்சனை இல்லை. இது ஒரு நியாயமாக நடுநிலையான தீர்ப்பா இருக்குது. ஒரு சார்பு இல்லாத தீர்ப்பாக இருக்குது. ஒரு சார்பு கூடவே கூடாது. எந்த நிலையிலுமே ஒரு சார்பு நிலைப்பாடை எடுக்கவே கூடாது. அது ஆபத்திலும் ஆபத்து. இது ஒரு சார்பு இல்லாத தீர்ப்பு. ஓகே. மறுநாள் காலை விடிந்தது. அந்த குறிப்பிட்ட வாசல் வழியாக 35 வயது நிறைவான முகம்மது நபி வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் நபி இல்லை, முகம்மது பின் அப்துல்லா, அவ்வளவுதான். நபி என்று அறிவிக்கப்படவில்லை. உள்ள வந்தவுடன் ஒரு குரல் எடுத்து ஒட்டுமொத்த மக்களும் சொன்னார்கள், அல் அமீன் வருகிறார், அஸ்ஸாதிக் வருகிறார், நம்பிக்கையாளர், உண்மையாளர். இவர் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம். என்ன சொன்னாலும், அவர் யாரை கை காட்டினாலும் நாங்க ஒன்னும் ஏற்றல் பண்ண மாட்டோம், இடைஞ்சல் பண்ண மாட்டோம், அதைக்கு குறுக்கிட மாட்டோம். யாரை சொல்லாரோ செய்யட்டும். நபி நினைத்தால் யாரையும் கை காட்டி இருக்கலாம். அவர்களுக்கு சாத்தியக்கூறு உண்டு. ஊர்ல முக்கியமான ஆள் யாரு? பெரிய ஆள், வாங்க நீங்க எடுத்து வைங்க அப்படின்னு நபி சொன்னாலும் அங்க கேட்கறதுக்கு 100க்கு 100 சமாதானம் எல்லாத்துக்கும் இருந்துச்சு, சம்மதம் இருந்தது. வச்சுக்குங்க, எல்லாரும் தள்ளுங்கப்பா, நான் வர முன்னாடி நான் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லி இருந்தாலும் எல்லோரும் அதை முழு மனதோடு சம்மதித்திருப்பார்கள். ஆனால் அது ஒரு தலைமைத்துவத்தின் அடையாளம் இல்லை. ஒரு தலைமைத்துவத்தின் அடையாளம் என்ன? அழகாக நபிகள் நடந்தார்கள். எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல் நபியிடத்தில் நமக்கு காண கிடைக்கிறது. உலகம் இங்கேதான் நபியை கொண்டாடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதரால் மட்டும்தான், இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியால் மட்டும்தான் உலகத்திற்கு வழிகாட்ட முடியும். இன்னைக்கு ஒரு ஊருக்கு வழிகாட்டுறதுக்கு நாக்கு தள்ளுது, ஒரு குடும்பத்துக்கு வழிகாட்டுறதுக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்கு, பேஜாரா இருக்கு இல்லையா? உலகத்துக்கு வழிகாட்டியவர்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு துண்டு எடுத்து விரிங்கன்னாங்க, விரிக்கப்பட்டது. கல் எடுத்து நடுசுல வைங்கப்பான்னாங்க, வைக்கப்பட்டது. எத்தனை கோத்திரம் அங்கே இருக்கிறாங்க, எத்தனை குடும்பத்துக்காரங்க இருக்காங்க, இத்தனை குடும்பம், எல்லா குடும்பத்திலும் ஒவ்வொருத்தங்க வாங்கினாங்க, வந்தாங்க. எல்லாரும் சீல அந்த துண்டுல ஓரத்தை எல்லாரும் சேர்ந்து பிடிங்கப்பான்னாங்க. சேர்ந்து பிடித்தார்கள், தூக்கினார்கள், கொண்டு போனார்கள். காபாவுக்கு பக்கத்தில் வந்தவுடன் துண்டை கொஞ்சம் கீழே இறக்குங்கப்பான்னாங்க. கீழே இறக்குனாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய முபாரக்கான கையால் எடுத்து கல்லை ஃபிட் பண்ணாங்க.
எல்லாத்துக்கும் சமாதானம். இந்த கல்வைக்கும் பணியில் எங்கள் குடும்பத்திலும் ஒருவர் இருக்கிறார் என்ற பெருமையை அந்த ஒட்டுமொத்த மக்களும் பெற்றார்கள். ஒரு சார்பு நிலை எடுக்கவில்லை. பெரியவர் சிறியவர், பணத்தால் உயர்ந்தவர், பதவியால் உயர்ந்தவர், அந்தஸ்தால் உயர்ந்தவர், எனவே இவர்தான் முக்கியத்துவம் படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நபிகள் எடுக்கவில்லை. நான் தான் தலைவர், உங்களுக்கு நான் தான் வழிகாட்டி, எனவே நான் தான் செய்வேன் என்ற நிலைப்பாட்டை நபிகள் எடுக்கவில்லை. ஒரு அற்புதமான மக்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தில் ஒன்று கூடுகிற விஷயத்தை எடுத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வாக வச்சாங்க. எவ்வளவு அழகான வழிகாட்டுதல்! முகமது நபி எவ்வளவு அழகான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ குடும்பமாகட்டும், நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகமாகட்டும், நம்முடைய பகுதியாகட்டும், நாம் செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களாகட்டும், ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது அங்கே இருக்கக்கூடியவர் எப்படி அதை ஒரு முடிவுக்கு சாதகமாக சமாதானத்தோடு ஒரு நிறைந்த மனதோடு அதை மனம் ஒப்பி உள்ளத்தால் அதை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தீர்வாக தெளிவான வழிகாட்டுதலாக நமக்கு எடுத்து வைக்கிறார்கள். இன்னைக்கு பல இடங்களில் பிரச்சனைக்கு தீர்வே காண முடியல. பல குடும்பங்களிலே பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை. அப்படி நகமும் சதையுமாக இருந்தவர்கள் பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டு பூனையையும் எலியையும் பார்த்ததை போன்று ஒருவருக்கொருவர் முகம் பார்க்காமல் பேசிக்கொள்ளாமல் என்னமோ பல்லாண்டுகள் பகை ஏற்பட்டதை போன்ற உணர்வோடு வாழ்வதை நடமாடுவதை பார்க்கிறோம். அன்பர்களே, 3 முக்கிய தீர்வுகளை அழகாக இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது. உங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வர வேண்டும் என்றால், ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை தான் பெரிய கவலையினுடைய முக்கிய காரணம். எதையாவது நினைச்சு தான் அதுதான் மனித மனதிலே ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுகிறது. பகையை நினைத்து, வன்மத்தை நினைத்து, ஏற்கனவே ஏற்பட்டு போன இழப்பை நினைத்து, அல்லது எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்கின்ற அச்சத்தை நினைத்து தான் கடைசியிலே அது மிகப்பெரிய நோயாக பிரச்சனையாக மாறுகிறது. 3 முக்கியமான தீர்வை சொல்கிறது. எந்த விஷயமானாலும் முதல் தீர்வு பேச வேண்டும். பேசினால் தீர்வுக்கு வராத விஷயம் என்று எதுவுமே கிடையாது. ஏதாவது உண்டா? பேசினால் தீர்வுக்கு வராத விஷயம் என்று ஏதாவது உண்டா? கிடையவே கிடையாது. பேச வேண்டும். பேசாமல் மனதில் வைத்து ஒருவர் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்துகிற அந்த உணர்வு தான், அந்த பார்வை தான் பிரச்சனையை மேலும் மேலும் வளர்க்கும். பேச வேண்டும். சல்மான் ரதியல்லாவுக்கு உமர் ரதியல்லாஹு ஒரு கோபம், ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு யுத்த காலத்தில் எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுத்துருந்தாங்க கனிமத்தை. ஆனால் எல்லாராலும் அந்த கனிமத்தில் கிடைச்ச அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க முடியல. ஃபுல்லாக கொஞ்சம் தான் கிடைச்சிது, பாதி தான் போட முடியும். ஆனால் உமர் ரதியல்லாஹு ஃபுல் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த ட்ரெஸ்ஸு இந்த கனிமத்திலிருந்து கிடைத்தது தான், போரில் வெற்றி பொருளிலிருந்து கிடைத்தது தான். என்னது நம்மளெல்லாம் சொல்லிட்டு அவர் வாங்கி பெருசாக போட்டிருக்காரு. என்ன அவருக்கு மட்டும் 2 கொம்பா? அவர் மட்டும் பொறுப்பில் இருந்தால் அவர் முக்கியமான ஆளா? அவருக்கு மட்டும் நம்ம இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா என்றெல்லாம் நினைத்து கொண்டு உள்ளத்தில் வைத்து அந்த கணத்தோடு நடமாடவில்லை சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சபையில் எந்திரிச்சு கேட்டாங்க, என்னங்க உமர், நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கவும் மாட்டோம், உங்களுக்கு கட்டுப்படவும் மாட்டோம், ஏங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், போரில் கிடைச்சது எல்லாத்துக்கும் ஒரு பிட்டு தான் கிடைச்சது, அது என்ன உங்களுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு சட்டை தச்சு போடுற அளவுக்கு இருக்குது? எங்களுக்கெல்லாம் கிடைச்ச துணியை வச்சு எங்களால் சட்டை போட முடியலையே, நீங்கள் போட்டிருக்கீங்களே, என்ன விளக்கம் இது சொல்லுங்கண்ணா. உமர் ரலியல்லாஹு சிரிச்சுக்கிட்டே, இதுக்கு விளக்கம் நான் சொல்கிறத விட என் பையன் சொல்லுவார். கூப்பிட்டாங்க அப்துல்லாவை, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முன்ன தம்பி நீ சொல்லுமான்னாங்க. அப்துல்லா உமர் ரலியல்லாஹு எதிரி சொன்னாங்க, பெரியவங்களே, நீங்கள் கேட்டது நியாயமான கேள்வி, நாங்கள் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த யுத்தத்தில் நானும் பங்கெடுத்தேன், எனக்கும் ஒரு பங்கு கிடைச்சிது. என் பங்கையும் எங்கள் அத்தா பங்கையும் சேர்த்து அவர் சட்டை தச்சு போட்டிருக்காரு. ஓ அப்படியா? அப்படின்னா சரி, என்னுடைய தவறான அபிப்பிராயத்திலிருந்து பின்வாங்கி விட்டேன், நீங்கள் சொன்னது சரியான விஷயம், நான் இதை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுதே நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்போம், உங்களுக்கு வழிபடுவோம், கட்டுப்படுவோம். பேசினால பிரச்சனை தீர்ந்துச்சா? பேச்சுவார்த்தை நடத்தியதனால பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா? பேசாமல் இருப்பதினால்தான் பல்லாண்டுகள் குடும்பங்களுக்கு இடையிலே பிரிந்த பிளவு மேலும் 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 வலுத்து இவரையும் அவரையும் பார்க்கும் பொழுது எலியையும் பூனையையும் போன்று அப்படியே நரநரவென்று வாயை கடித்து கொண்டு பல்லை கடித்து கொண்டு ஒருவரின் மீது கொலைவெறியோடு பார்க்கிற பார்வை ஏன் கூடுகிறது? பேச்சுவார்த்தை நடக்காமையே அப்படியே காலதாமதம் பண்றதுனால.
அப்ப பிரச்சனைக்கு தீர்வு முதல்ல பேசணும். இரண்டாவது, பிரச்சனை வளராமல் இருக்க வேண்டும் என்றால் முளையிலே கிள்ளி எறிவதற்கு குர்ஆனும் ஹதீஸும் கொடுக்கக்கூடிய அற்புதமான தீர்வுகளில் ஒன்று, நீங்கள் தன்னிச்சையாக எப்பொழுதும் எந்த முடிவும் எடுக்காதீர்கள். உங்க குடும்பமாகட்டும், உங்களுடைய சமூகமாகட்டும், நீங்க நடத்தக்கூடிய நிறுவனமாகட்டும், தன்னிச்சை முடிவு என்பது எப்பொழுதுமே ஆபத்தை தான் தரும். அது ஆரோக்கியம் அல்ல. பாருங்க, மஷோரா என்பது அழகா இஸ்லாம் வச்சிருக்கு. எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? அது ஆலோசனை என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. வஷவிருஹும் ஃபில் அம்ர், என்ன விஷயமானாலும் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். குர்ஆன் கட்டளையிடுகிறது, குர்ஆன் கட்டளையிடுகிறது, ஆலோசனைக்கு முன்னுரிமை கொடுங்கள். ரசூலுல்லாவை விட நம்ம பெரிய தீர்க்க தரிசனம் நமக்கு இருக்கிறதா? நபியை விட நமக்கு மிகப்பெரிய ஆற்றலும் அறிவும் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோமா? அப்படி நான் நம்பினால் நான் பெரிய முட்டாள். ஏனென்றால் என்னை விட 1000 மடங்கு இல்லை லட்சம் மடங்கு கிடையாது, கோடி மடங்கு அறிவாற்றல் மிக்கவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி பிரச்சனைகளை முளையிலேயே கிள்வதற்கு கையாண்ட விதம் ஆலோசனை. ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எல்லாருடைய கருத்தையும் கேட்பாங்க, எல்லாருடைய கருத்தையும் மதிப்பாங்க. கேட்கறது மட்டும் இல்ல, மதிப்பாங்க. அந்த கருத்தை உதாசீனம் செய்ய மாட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நிகழ்ச்சியை சொல்றாங்க. உஹது யுத்தம் முடிஞ்ச மறுநாள், உஹது யுத்தத்தில் முஸ்லீம்கள் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. பல சஹாபாக்களுக்கு அடி, உத, ரத்தம், காயம், கை இழந்து, கண்ணி இழந்து, இப்படி பல பிரச்சனை. ரசூலுல்லாவுக்கு பல்லு உடைஞ்சு போச்சு, தலையில அடிபட்டு போச்சு. உஹது யுத்தம் முடிஞ்ச மறுநாளுங்க, இந்த யுத்தத்தை முடிச்சுட்டு போன அந்த மக்காவினுடைய குஃபார்கள் மறுபடியும் முஸ்லீம்களை தாக்கணுன்ற எண்ணத்தில் வர்றாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு ரசூலுல்லா வந்து என்ன கேட்டாங்கன்னு வரலாறு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கிளம்புங்க, மறுபடியும் போகணும் அப்படின்னு சொல்லலை. போன படை திரும்பி வருதாமா, நம்ம எல்லாம் கிளம்பி போவோமான்னு கேட்டாங்க. இங்கே நபியை சராசரி மனிதராக பார்க்கக்கூடாது, அவர்களை இறை தூதராக பார்க்க வேண்டும். நபி நினைத்திருந்தால் வாருங்கள் போவோம், அவர்கள் திரும்பி வர்றாங்க, அடிக்கிறாங்க, நம்மளும் திருப்பி அடிச்சாகணும், வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லா அந்த பவரை பயன்படுத்தலை. மனிதர் என்ற அடிப்படையிலே நபி சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் வரலாமா, வாய்ப்பு இருக்குதா, நம்ம எல்லாம் சேர்ந்து போனோம்னா வழியிலேயே தடுத்து அவங்கள திருப்பி அனுப்பிடலாம், என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அடியையும் ரத்தங்களும் இருக்கிற அந்த காயத்தோடு சொன்னார்கள், சமிஅனா வ அதஅனா, நபியே நாங்கள் நீங்கள் சொன்னால் கேட்போம், உங்களுக்கு கட்டுப்படுவோம். நீங்க எங்கள்கிட்ட கேட்கணுமா, வாங்கன்னு சொன்னா வரப்போறோம், நீங்க போலாமான்னு கேட்குறீங்களா? அன்பர்களே, இங்க யோசிக்கணும், அந்த சூழலை நீங்க உள்வாங்கணும். என்ன மாதிரியான சிச்சுவேஷன் அது? அந்த நிலையிலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா இது, அவங்களா வர்றாங்க, அவங்களா முடிவெடுக்கிறாங்க, நபியா வர்றாங்க, இப்பதானே அடிபட்டிருக்கோம், இப்பதானே ரத்தத்தோடு நிற்கிறோம், மறுபடியும் கூப்பிட்டா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வராது சஹாபாக்கள்கிட்ட. வந்துறதுக்கு வழி வைக்க கூடாதுன்னு நினைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி வழி வைக்கணும்? வழி வைக்க வேண்டாம், அவங்கள்ட்டையும் கேட்போம், அவங்க கருத்துக்கும் மரியாதை கொடுப்போம், அவங்க கருத்துக்கும் முன்னுரிமை கொடுப்போம் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தார்கள். பிரச்சனை இல்லாத சமூகத்தை உருவாக்கி காட்டினார். இது ரெண்டாவது விஷயம். இப்போ பிரச்சனையை தவிர்க்கணும்னா எல்லாருடைய கருத்தைக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், உதாசீனம் செய்யாமல். ஆனால் அதில் எந்த கருத்து நமக்கு சரியானது, நம் குடும்பத்துக்கு ஏற்றமானது, நம்மளுடைய தொழிலுக்கு நல்லது என்பதை முடிவெடுக்கிற இடத்திலே ஒருவர் இருக்க வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. முடிவெடுக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் இருந்தார். மூணாவது விஷயம் என்ன தெரியுங்களா? பிரச்சனைகளுக்கு தீர்வை தர வேண்டும் என்றால் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அழகாக சொல்லுகிறது மார்க்கம், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். யார் யார் எப்படி என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த புரிதல் உங்களுக்கு பிரச்சனையை விட்டு தடுக்கும். இவர் இப்படிதான், இவருடைய பேச்சு இப்படிதான், இவருடைய செயல் இப்படித்தான், என் மனைவி அப்படித்தான், எதற்கெடுத்தாலும் வெடுக்கு என்று கோபம் கொள்ளும், அப்படித்தான் என்னுடைய மகன், இப்படித்தான் அவனுடைய இயல்பு. புரிந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் புரிந்து கொண்டால் அவர் செய்யும் எந்த விஷயமும் உங்களுக்கு வெறுப்பை தராது. அவர் அப்படிதாங்க. ஏன்னா ஒன்றை உள்வாங்கிக்கணும். ரசூல் சொன்னாங்க, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து செய்தி சொன்னார், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய மலை அப்படியே அடியோடு நகர்ந்து வேற ஊருக்கு போயிடுச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா நம்புங்கன்னு நாங்கள் ரசூல்லா. சத்தியகூஹு, அதை நீங்கள் உண்மைப்படுத்துங்கள். ஆனால் ஒருத்தருடைய இயற்கை குணம் மாறி போச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஏற்றுக்காதீங்கன்னாங்க.
ஏன்னா மனிதனுடைய இயற்கை குணம் மாறாது. நான் கோபத்துக்காரனா தான் இருப்பேன் கடைசி வரைய. வெடுக்கு என்று எனக்கு கோபம் வருகிறது என்றால் வரத்தான் செய்யும், அது என்னுடைய இயல்பு, அதை மாற்ற முடியாது, மாறாது. சில பண்புகள் மாறும், சில பண்புகள் அது நம்மோடு பிறந்தது மௌத்து வரை இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், புரிஞ்சுக்குங்க, நினப்ப புரிஞ்சுங்க, கணவன் மனைவியை புரிஞ்சுக்கணும், மனைவி கணவனை புரிஞ்சுக்கணும், சொந்த பந்தத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு முதலாளி கீழே இருக்கக்கூடிய தொழிலாளிகளை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பொறுப்பினுடைய முக்கியஸ்தர் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. அழகான ஒரு நிகழ்ச்சியை சொல்லவா? ஹாத்தப் பின் அபி பல்தா வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இது. இவர் மதீனாவினுடைய இராணுவ ரகசியத்தை கொண்டு போய் மக்கால உள்ள அந்த எதிரிகளுக்கு பாஸ் பண்றதுக்கு வேலை பார்த்துட்டார். இந்த செய்தியை அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தனா வஹி மூலமா ரசூலுல்லாஹ்க்கு. இப்போ அவங்க ரசூலுல்லாஹ் கொண்டு போய் அந்த லெட்டர் எங்கே போச்சோ அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. செய்தி தெரிஞ்சு இந்த லெட்டரை கொடுத்து அனுப்புறது ஹாத்தப் பின் அபி பல்தா, முஸ்லீம். இவர் தான் அந்த வேலையை பார்த்துருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. உமர் ரலியல்லாஹுக்கு வந்துச்சு கோவம். யா ரசூலல்லாஹ் ஈதல்லி அத்ரிபு உனுகஹு, எனக்கு அனுமதி கொடுத்தால் அந்த ஹாத்தபினுடைய தலையை எடுத்து வர்றேன். என்ன வேலை பண்ணிட்டார் இவர்? இன்னைக்கும் ராஜாங்க ரகசியத்தை அடுத்த நாட்டுக்கு சொல்லக்கூடாது. ஒரு நாட்டினுடைய ரகசியத்தை இன்னொரு நாட்டுக்கு சொல்வது என்பது ராஜாங்க துரோகம். அது துரோகம் என்றால் எந்த அளவுக்கு துரோகம்? மரண தண்டனை கொடுக்கப்படுவதற்கு தகுதியான துரோகம் அது, இல்லையா? இன்னைக்கு இருக்குது அது. அந்த மாதிரியான வேலை செஞ்சிட்டார் ஹாத்தப். உமர் ரலியல்லாஹு கொதிக்கிறாங்க, நான் அவரை ஏதாவது செய்யணும் அப்படின்றாங்க. நீங்க அனுமதி கொடுக்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் நிதானமா என்ன சூழல்ன்றதை முதல்ல உள்வாங்குறாங்க. எதுக்கு இவர் இப்படி பண்ணாரு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், எல்லாத்துக்கும் சொந்த பந்தம் இங்கே இருக்குது, ஆனால் எனக்கு சொந்த பந்தம், மனைவி, மக்கள், புள்ள குட்டி எல்லாம் மக்காட இருக்குது. அந்த மக்கத்துக்காரங்க என்னை போட்டு நிர்பந்திக்கிறாங்க, என்னை பயம்புறுத்துறாங்க. நீ இந்த வேலையை செஞ்சு கொடுக்கலன்னா உன் குடும்பத்தை கூண்டோடி அழிச்சிருவேன், உன்னை அனாதையாக்கிடுவேன் என்று என்னை பயம்புறுத்துறாங்க. வேற வழி இல்லாமல், மனசே இல்லாமல் இந்த காரியத்தை நான் செஞ்சிட நபியே, நீங்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கு மாப்பு தரணும்னு கேட்டாங்க ஹஸரத் ஹாத்தப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டாங்க. சிச்சுவேஷன் இதுதான், இதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அதனால ஒரு பெரிய விஷயம் இல்லை. நபி சொன்னாங்க, ஹாத்தப் இந்த விஷயத்தை செஞ்சாலும் அந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மட்டுமல்ல, அவர் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி. பத்ரு சஹாபாக்களுக்கு என்று தனி அங்கீகாரம் இருக்குது. யமலூ மாஷிதும் கது கஃபரல்லாஹு லக்கும். பத்ர் சஹாபாக்களே, நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், அல்லாஹ் உங்கள் எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி இருக்க அவருக்கு எதிராக நாம் முடிவெடுத்து விடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி நினைச்சிருந்தா உமர் ரலியல்லாஹுக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். இருந்தாலும் அந்த சூழல் ஏன் இப்படி செய்தார், இதனுடைய பின்னணி என்ன, அந்த புரிதல் அங்கே மிகப்பெரிய விஷயத்தை விட்டு நபியை தடுத்தது. பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் முதல் விஷயம், நான் ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் சொல்லுகிறேன், முதல் விஷயம் பேச வேண்டும். பேசினால் பிரச்சனைகள் தீரும். இரண்டாவது, அடுத்தவர்களின் கருத்துக்கு மரியாதை தர வேண்டும், தன்னிச்சையான முடிவுகளை தவிர்க்க வேண்டும். மூன்றாவது முக்கியமானது, ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள வேண்டும், தனித்தனி நபர்களையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், குடும்பம், சமூகம், அதே போன்ற நம்முடைய நிறுவனங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக அமையும் என்று அல் குர்ஆனும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. கவலைகளற்ற ஒரு நல்வாழ்வை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கவலைகளை விட்டு நீங்குவதற்கு அதி அற்புதமான துவாவை நபிகள் கற்றுத்தந்தார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, எந்த கவலையானாலும் இந்த துவாவை ஓதினால் போகும், எந்த கவலையானாலும் சரி. ரசூலுல்லாஹ் இந்த சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த துவாவை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, நான் மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. எம்பகி லிமன் சமிஅஹு, யாரெல்லாம் இந்த துவாவை கேட்கிறாரோ அவர் கண்டிப்பாக அடுத்தவருக்கும் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரெல்லாம் இந்த துவாவை கேட்கிறாங்களோ அவர் அடுத்தவருக்கும் இந்த துவாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக வப்னு அமதிக நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக அத்லுன் ஃபிய கலாஉக அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக அவ் அல்லம்தஹு அஹதம் மின் خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي وجلاء جزئي وذهاب همي. இதுதான் துவா. நீங்க பார்க்கறத பார்த்தா பெரிய துவாவை சொல்லி கொடுத்துட்டு சின்ன துவா சொல்லி தர மாதிரி சொன்னீங்களா ஜலாத் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நம்ம கவலை பெருசா இருக்குது. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது கவலை தான், துவா இல்லை.
நம்ம கவலை பெருசாக இருக்குது, நமக்கு தெரிய வேண்டியது அந்த கவலையை அடித்து உடைக்கணும். அதனால் இந்த சின்ன துவா பெரிய துவா இல்லை. அன்பர்களே, இந்த துவாவை ஓதினால் என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல அத்ஹபல்லாஹு ஹம்மஹு வ ஹுஸ்னஹு, அல்லாஹ் அவர் கவலையெல்லாம் போக்கி அதற்கு பகரமாக மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை தருவான், சந்தோஷத்தை, நிம்மதியை தருவான். இதை ஓதுபவருக்கு இது கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, இந்த துவா வேண்டுபவர்கள் நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் இந்த துவாவை நான் எழுதி தருகிறேன். வல்ல அல்லாஹ் இந்த வாழ்விலே பின்பற்றக்கூடிய நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.